வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நேற்று நம்ம சிஎஸ்கே அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையே நடந்த 33வது ஐபிஎல் ஆட்டத்தில் கடைசி நேரத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டத்தில் கேப்டனா சுரேஷ் ரெய்னா அவர் தான் வழி நடத்தினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான். இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் கேப்டனா செயல்பட்ட ரெய்னா தோனி அவரோட பேச்சை கேட்காம அவரே சில தவறான முடிவுகளை எடுத்ததால தான் இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி இப்படி ஒரு படுதோல்வியை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது ரெய்னா அவர் முதல்ல செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் முதல்ல பேட்டிங் பண்ண அணி வெறும் 5 ஆட்டங்கள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ரன்னை சேஸ் பண்ண அணி இதுவரைக்கும் 15 ஆட்டங்கள் ஹைதராபாத் மைதானத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நல்லாவே அறிஞ்ச ரெய்னா எதுக்காக டாஸ் ஜெயிச்சு முதல்ல சிஎஸ்கே அணியை முதல்ல பேட்டிங் பண்ண அழைச்சாங்க அப்படிங்கிறது புரியாத விஷயமா தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம எம்எஸ் தோனி இருந்தா நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இத்தனை ஆட்டங்களா தொடர்ந்து முரளி விஜய்க்கு வாய்ப்பு தரப்படாம இருந்த இந்த நேரத்தில் இந்த ஆட்டத்திலாவது வாட்சனுக்கும் ஓய்வளிக்கப்பட்டு முரளி விஜய்க்கு வாய்ப்பு தந்திருந்தா நிச்சயமா முரளி விஜய் அவரோட திறமையை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதே போல பந்து வீச்சிலையும் பார்த்தீங்கன்னா ரெய்னா ஒரு சாட்னரையோ இல்லை ஹர்பஜன் சிங்கோ சேர்க்காம கரண் சர்மா அவருக்கு வாய்ப்பு கொடுக்க கடைசியா அவர் தான் சிஎஸ்கே அணி பக்கம் அதிக ரன்கள் கொடுத்த பவுலரா இருக்காரு. அதாவது ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தோனி அவர்கள் கூட கிட்டத்தட்ட 180க்கும் அதிகமான ஆட்டங்கள்ல ஒன்னா சேர்ந்து விளையாண்டுருக்காரு. இப்படி இருக்க எந்த மாதிரி இடத்துல எப்படி விளையாடணும், எந்தெந்த வீரர்களை தேர்ந்தெடுத்தா சரியா இருக்கும், அவங்களை எப்படி பயன்படுத்தினா ஆட்டத்திலிருந்து நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இன்னும் நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட இருந்து ரெய்னா தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால நேற்றைய ஆட்டத்தில் ரெய்னா அவர் நம்ம எம்எஸ் தோனி அவரோட அணுகுமுறையை பின்பற்றி விளையாடாம சொந்தமாக முடிவெடுத்து அதனோட விளைவு தான் நேற்றைய ஆட்டத்தோட தோல்வி அப்படிங்கிறத நிச்சயமா யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய ஆட்டத்தில் ரெய்னா அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே நம்ம எம்எஸ் தோனி அவர் சொல்லி எடுத்த முடிவுகள் மாதிரி தெரியுதா, இல்ல ரெய்னா அவர் சொந்தமாவே எடுத்த முடிவுகள் மாதிரி தெரியுதா? இப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.